of all, I want to thank the press. I think you're the most important people. Without you, this message cannot go out. And the second aspect is to have a celebrity. I used to call him Jayam Ravi. I don't know, now he calls himself Ravi Mohan. அப்படிதானே popularize பண்ண போறீங்க. So it's going to be Ravi Mohan. இன்னொன்று என்னன்னா, if you want to look for strong men in the film industry, he's a strong man in the film industry. He's a model for a male personality. And I don't know how many of you know, today is International Men's Day. Actually, today is International Men's Day. And we are happy to have all men here as an excuse maybe. So, and I think that's also important for somebody like Ravi to actually popularize this fact. So now shortly we'll bring the kids here. The point is, you heard, 1 in 10 child will be born prematurely. நீங்க ப்ரெமச்சூரிட்டினா அந்த குழந்தைய பார்த்தா தான் தெரியும். 600 கிராம் 700 கிராம் 800 கிராம் பேபிஸ் பிறந்த உடனே பார்க்கறதுக்கே பேரண்ட்ஸ்க்கே பயமா இருக்கும். இவ்வளவு சின்ன குழந்தைன்னு, இவ்வளவு சின்ன குழந்தை ஹாஸ்பிட்டல்ல 1 மாசம் 2 மாசம் இருந்து, சமயத்தில் வென்டிலேட்டர்ல இருந்து காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி, பிரெயின் வெசல்ஸ் எல்லாம் ப்ளீடிங், நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அப்படி இருந்தும் now we can overcome. இங்கே ரெலோ ஹாஸ்பிட்டலில் what we want, எல்லாருக்கும் லிவர்னு தெரியும், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் குழந்தைங்களுக்கு அதிகமாக பண்ணுறோன்னு தெரியும். But we want to develop as a local hospital for the local population to provide a high level care so that even these small babies can be rescued and they can have a normal life. இந்த பின்னாடி நிறைய சத்தம் கேட்குது உங்களுக்கு. They are all such babies. Every baby who's here was born prematurely. Can I call the babies here? Parents எங்க பின்னாடி இருக்கீங்களாமா? உங்க குழந்தைங்களை தூக்கிட்டு ஒரு நிமிஷம் இங்க வாங்க. உங்களோட பேபி வந்து 6th மந்த்தே பார்ன் ஆனாங்க. நான் ஆக்சுவலாக இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்கல, நான் வெளியில தான் பார்த்துட்டு இருந்தேன். டியூ டு யூட்ரஸ் ரப்ச்சர்னால நான் வந்து இங்கே வந்தேன். எனக்கு சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, இங்கே வந்து பேபியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுத்துருவாங்க, ஸோ நீங்கள் இங்கே போங்கன்னு சொன்னாங்க. நான் இங்கே வந்தேன். எனக்கு திவ்யாசரணன் தான் வந்து பார்த்தாங்க. அவங்களால எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ரப்ச்சரை வந்து அரெஸ்ட் பண்ண பார்க்கலாம் எல்லாமே சொல்லி நான் கிட்டத்தட்ட ஒரு 5 days இங்கே இருந்தேன். ஆனாலும் என்னோட லீக்கேஜ் வந்து ஸ்டாப் ஆகலை. அட்லாஸ்ட் பேபிக்கும் வந்து சஃபர் ஆகுறாங்க, நானும் சஃபர் ஆகிடுவேன்னு சொன்னதுனால இமீடியட்டாக C-செக்ஷன் பண்ணாங்க. பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா டிரான்ஸ்பரன்சி. எனக்கு டெலிவரி நாளைக்கு மார்னிங்னா முந்தின நாள் நைட்டே வந்துட்டு NICUலேருந்து ஒரு டாக்டர் வந்து என் ஹஸ்பண்டை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, என்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் எல்லாமே வந்து சொல்லிட்டாங்க. அது சொல்லணும்னு அவங்களுக்கு அவசியம் இல்லை. பேபி பிறந்தோடனே நான் அப்படியே NICU கூப்பிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லலாம். பட் அவங்க டிரான்ஸ்பரன்சி எல்லாமே இங்கே இருந்துச்சு. ஸோ நான் செகண்ட் டே பேபியை பார்க்க போகும்போது என் பேபி 1 kg தான் இருந்தாங்க. ஜஸ்ட் இந்த சைஸ் தான் இருந்தாங்க. ஒரு ஆரஞ்ச் சைஸில் ஒரு தலை, குட்டி குட்டி கை கால் இருந்துச்சு. இவ்வளோதான் சைஸ் லிட்ரலி. அவங்க இன்றைக்கி அவங்க வந்து 3 kgல என் கையில் இருக்காங்க. இட்ஸ் ஆல் தேங்க்ஸ் டு வேல் சார் அண்ட் டீம். அவங்க வந்து டெய்லி அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட வந்து டெலிவரி முடிஞ்ச உடனேயே இந்த மாதிரி இருக்குது, இத்தனை வீக்ஸ், எனக்கு 34 வீக்ஸ் பேபி இங்கே தான் இருப்பாங்க. பிகாஸ் அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ப்ரீடம் என் பேபி. ஸோ அதனால் அவங்க இங்கே தான் இருப்பாங்க எல்லாமே சொன்னாங்க. நான் மறுநாள் தான் பேபியை போய் பார்த்தேன். அப்போ அவங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், என் ஹஸ்பண்டுக்கு சொல்லிட்டாங்க, திருப்பி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் ஸ்டில் அவர் எனக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணார். நீங்கள் பாசிட்டிவாக இருங்க. அவர் என்னை சுற்றி நிறைய நெகட்டிவ்ஸ் இருந்தது. மித்தா ட்ரூத்தான் தெரியாது. பொம்பளை பிள்ளைனா காப்பாற்றிடுவாங்க, ஆம்பளை பிள்ளையை காப்பாற்ற மாட்டாங்க, அந்த மாதிரி நிறைய மித்து என்னை சுற்றி நிறையா பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு தாட், பாசிட்டிவ் தாட் கொடுத்தது வந்து வேல் சார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து, எப்படியாவது நான் காப்பாற்றி உங்கள் குழந்தைய உங்கள் கையில் கொடுத்துருவேன்மா, பாசிட்டிவாக இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். இந்த வார்த்தை எனக்கு முதல்ல ஒரு பாசிட்டிவ் ஒரு வேர்டு என் காதில் விழுந்தது வந்து வேல் சார் கிட்ட தான் வந்து. ஸோ அந்த இது பாசிட்டிவ்னஸை பிடிச்சிக்கிட்டே நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். டெய்லி வருவோம், டெய்லி வந்து பேபியை பார்ப்போம். டெய்லி என்ன நடக்குது, எவ்வளோ ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறோம், இன்றைக்கி என்ன இன்ஜெக்ஷன் பண்ணுறோம் எல்லாமே சொல்லுவாங்க. அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. ட்ரீட்மெண்ட் போதுமா, இவ்வளோ வெயிட் கெயின் இருக்குது, வெயிட் லாஸ் இருக்குன்னு சொல்லிட்டாலே போதும். பட் அந்த டீம் வந்து எல்லாமே எங்களுக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி நடக்குது. ஏதாச்சும் ஒரு டவுட்னா கூட அவர் வந்து சொல்லுவார், நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம், நம்ம டவுட்டோடையே எதுவுமே இது பண்ண வேண்டாம்.
ஸோ அந்த மாதிரி எல்லாமே பண்ணி அட்லாஸ்ட் வந்து என்னை சுற்றி நெகட்டிவாக பேசின எல்லாருக்குமே என்னன்னா 6 மாதத்துல பிறக்கிற குழந்தைய காப்பாற்றி கையில் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இன்னைக்கு என் பேபி இங்கே இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து 3 kgs அவங்க 1 kgல பிறந்த பேபி. நடுவில் நிறையா செட்பேக்ஸ் ஆனாங்க. எங்களுக்கு வந்து சர்ஜரி வரைக்கும் தான் பேசினாங்க. சதீஷ் சார் இருக்காங்க, அவங்க வந்து எங்களுக்கு சொன்னாங்க சர்ஜரி எல்லாமே. பட் வேல் சார் சொன்னாங்க நம்ம எதுவாக இருந்தாலும் பெட்டில் வச்சே பார்க்குற மாதிரி பார்க்கலாம், என்ன நம்மளால முடியுமோ எல்லாத்தையுமே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சர்ஜரி வரைக்கும் என் பையன் போகலை, எதுவுமே போகாமல் சாரோட ட்ரீட்மெண்ட்லேயே இஸ் வெல் ஃபைன் நவ். என் பேர் ஜோதிலட்சுமி.